அனைவருக்கும் வணக்கம். இது ஏகே ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம திரைப்படத்தை விமர்சனத்துல பராசக்தி திரைப்படம் வந்திருக்கு. ஏன் லேட்டா ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. இவனுக்கு இந்த படத்துக்கு என்னென்ன ரிவ்யூ பண்றானுங்க, ஒரு படம் எப்படியாப்பட்ட விளைவுகளை சந்திக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லா ரிவ்யூவும் நான் பார்த்தேன், எல்லா ரிவ்யூவும் பார்த்தேன், எல்லாரும் பேட்டி எடுக்கிறாங்களா அது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். ஒரு திரைப்படம் எந்த கருத்தை சொல்ல வர்றதுக்கு ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்கு. இது ஒரு கமர்ஷியலான திரைப்படமா, ஒரு உட்காந்து தேட்டர்ல உட்காந்து சந்தோஷமா ஜஸ்ட் செலிப்ரேட் பண்ணிட்டு போற படமா, இல்ல நம்மள யோசிக்க வைக்கிற படமா, இல்ல ஓ நம்ம இப்படிதான் இருந்தோமா, இப்படிலாம் நடந்திருக்கா கொடுமைகள் அப்படின்னு கேள்வி எழுப்பக்கூடிய படமான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த பராசக்தி எப்படியாப்பட்ட ஒரு திரைப்படம்னா, வலிகள் தாங்கி மொழிக்காக உயிரை விட்ட தியாகங்களுக்காக ஒரு சமர்ப்பணமா இந்த திரைப்படம் இருக்குது. இது என்ன சொல்றது, நம்ம இன்னைக்கு சாதாரணமா என்னடா இது தமிழ் தமிழ் இங்கிலீஷ் கத்துங்கடா, ஃபாரின்லாம் போய் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா படிக்கணும், ஹிந்தி கத்துக்கடா, ஏன்னா மற்ற மாநிலத்தை போய் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா அந்த காலகட்டத்துல ஹிந்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஹிந்தி எல்லாரும் தமிழ்நாட்டில் படிச்சே ஆகணும் ஒரு கட்டாயம். அதுதான் ஹிந்தி திணிப்பு. அந்த ஹிந்தி திணிப்பை எதிர்த்து மாணவர்கள் படை கிளர்ச்சியை கிளர்ச்சியா செயல்பட்டு எங்கெங்கெல்லாம் அடக்குமுறை நடக்குதோ அங்கெங்கெல்லாம் ஹிந்திக்கு எதிராக மாணவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க, போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையை வச்சு இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டது. இந்த திரைப்படத்துல ஆங்காங்கே நீங்க பாத்தீங்கன்னா சித்தரிக்கப்பட்ட காட்சிகள், இது என்ன சொல்றது, இந்த இடத்துல கட் பண்றாங்க, மியூட் பண்றாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப என்ன புரியுது நம்மளுக்கு, ஓஹோ இவ்வளவு ஒரு வன்முறை வார்த்தைகள் இந்த படத்துல பயன்படுத்திருக்காங்கன்னா எப்படியாப்பட்ட கட்டுகள் விழுந்திருக்கும். ஏன்னா கட் பண்ணி வந்த டைலாக்கே இவ்வளவு கொடூரமா இருக்குன்னா, அப்ப கட் பண்ண டைலாக் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாத்துங்க. பராசக்தி திரைப்படம் இது சுதா கொங்காராவோட ஆகச்சிறந்த படைப்பு. தமிழ்நாட்டுல ஒரு பெண் திரைப்பட இயக்குநராக இருந்தாங்களான்னு தெரியல, இருந்தாலும் இப்படி ஒரு நிலைச்சு நிற்பாங்களான்னு தெரியல. இவங்க தரமான திரைப்படம் கொடுத்து நிலைச்சு நிக்கிறாங்க. ஆனா இவங்க மேலேயே இப்ப நான் சோசியல் மீடியால பாக்குறேன், இவங்க மேலேயே என்னடா அது தெலுங்கு வேட அதிகமா அடிக்குது இந்த திரைப்படத்துல அப்படின்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாங்க. அவங்க யாரா வேணா இருக்கட்டும், அவங்க யாருக்கு நிக்கிறாங்க என்ன பேசுறாங்க தான் முக்கியமே தவிர, நீ இது நான் ஒன்னு அவங்க தான் இவங்க தான் சொல்லி இந்த பிரிவினை வேணாம். அதை தான் இந்த படமே சொல்லுது. நீங்க நானா இருந்துக்கிறேன், நீயா இருந்துக்க, ஆனா நம்மளுக்கு யாரையும் திணிக்க கூடாது. அதுதான் அந்த படம் பேசுது. நாளைக்கு ஹிந்தி திணிச்சாலும் தப்பு தான், கேரளா திணிச்சாலும் கேரளா மொழி திணிச்சாலும் தப்பு தான், கர்நாடகா திணிச்சாலும் தப்பு தான், தப்பு தான். அவங்கவுங்க மொழியை அவங்கவுங்க ஆட்சி பண்ணிட்டோம் அப்படிங்கிற இந்த திரைப்படம் சொல்லுது. இந்த திரைப்படம் சிவகார்த்தின் 25வது திரைப்படம். அவர் நினைச்சிருந்தா நார்மலா ஒரு ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் உள்ள மாதிரி போயிருக்கலாம். 4 பாட்டு, 5 குத்து டான்ஸு, 5 ஐட்டம் சாங்ஸ் இப்படி வச்சு காமெடி வச்சு இப்படி போயிருக்கலாம். ஆனா அமரன் மாதிரி ஒரு ஆகச்சிறந்த படைப்பு கொடுத்தவருக்கு இதுவும் நம்ம 25 படத்துல ஒரு பேச வேண்டிய படமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எஸ்கே தரமா அந்த படத்தை கொடுத்துருக்காரு. அதர்வால் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ஏன்னா நம்ம சிதம்பரம் பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப ராஜேந்திரன் அவரோட ஒரு கதையை அவரோட கதையை தான் இவங்க இந்த அதர்வால் நடிச்சிருக்காருங்கிறப்ப ஒரு நம்மளுக்கும் ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு தமிழ் உணர்வு ஏற்படுது. ஜெயம் ரவி மோகன், ரவி மோகன் சொல்லிக்கலாம், ஏன்னா இப்ப நம்ம அப்படிதான் சொல்லணும் அவரை. ரவி மோகன் அவரு ஆகச்சிறந்த வில்லனிசத்தை ஒரு திரையில காட்டு மிரட்டி விட்டாரு. யாரா இந்த மனுஷன் இந்த போடு போறான், எப்பா இவனுக்கு எப்படியா தச்சு தள்ளுங்கண்ணா, முடிய சுட்டிக்கிட்டு வந்துட்டான் அவன் வர. ஏன்னா ஒரு ஈவியா இருக்கவே இல்லாம கொடூரமான வில்லனா ரவிமோகன் இருக்காப்புல. கொஞ்சம் பயமா தான் இருந்தது. என்னதான் நான் இருந்தாலும் பயம் இருக்கிறத விட இது ஒரு சினிமா தானே, அப்படிதான் நம்ம அணுகணும். ஏன்னா இப்படியாப்பட்ட ஒரு அரக்கம் தான் அந்த காலகட்டத்துல 1965 இருந்திருக்காப்புல. ஏன்னா பொள்ளாச்சியில மொழிக்காக இனத்துக்காக ஒரு கிராமத்துல இவ்வளவு பேர் படுகொலை பண்ணப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற விஷயமே இப்போ உள்ள ஜென்சி யாருக்கும் தெரியாது. நானுமே இந்த படம் வந்தது போட்டுதான் நான் இதை பத்தி எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன், இதை பத்தி தெரிய ஆரம்பிச்சேன். ஓஹோ ஒரு மொழிக்காக இவ்வளவு பேர் போராடி உயிரை விட்டுருக்காங்கன்னா அப்ப இந்த மொழியோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதுவே இந்த திரைப்படத்துல ஸ்ரீலீலா ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. அது எந்த கேரக்டர்னா சுதா கொங்காரா அவங்களோட கேரக்டர் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்க ஸ்ரீலீலா ஒரு கேரக்டர் சொல்றாங்க, ஒரு டைலாக் சொல்றாங்க அந்த திரைப்படத்துல, நீ என்ன நீயும் தெலுங்கு தானே நீனு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் தெலுங்கு தான், நான் வாழ்ந்தது பிறந்தது எல்லாம் தமிழ்நாட்டில் தான். ஆனா இந்த தமிழ்நாட்டை ஒரு தெலுங்கு ஆட்சி பண்ணணும்னு நினைச்சா முதல் குரல் நான் தான் கொடுப்பேன், நான் தான் எதிர்த்து அடிப்பேன் அப்படின்னு அவங்க பேசுற வசனங்கள் தியேட்டர்ல விசிலு பார்க்க வச்சுது. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
இப்படிதான் உணர்வுகள் இருக்கணும். அவங்கவுங்க மொழியே தவிர நம்ம இங்க வந்து வாழ்ந்தோம், நம்ம இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம ரஜினிகாந்த் சார் சொல்லிக்கலாம். நீ என்னதான் அவன் கர்நாடகர் சொல்லிக்கலாம். ஆனா தமிழ் காவேரி பிரச்சனைக்கு வந்து நிப்பாரு அவரு. ஈழத்தமிழ் பிரச்சனைக்கு வந்து நிக்கிறாருல, அது வந்து ஒரு ஆகச்சிறந்த மாண்பு. அதுதான் நான் பாக்குறேன். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும். அது பாகுபாடு இல்லாம கிடைக்கும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த திரைப்படத்துல அரசியல் பேசப்பட்டிருக்கு. அது நான் டீப்பா உள்ள போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது வேணாம். டீப்பா அரசியல் வேணாம். சினிமாவை வாழ்வியலா பாருங்க. எண்ட் ஆஃப் த டே இது ஒரு சினிமா. இங்க இருந்து நம்ம வந்து சந்தோஷமா வெளில போறோமா, ஒரு ஒரு வலியை தாங்கிட்டு வெளில போறோமா, இல்ல கேள்விகள் இந்த சினிமா நம்மள பார்த்து எழுப்புதான் ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வந்து இந்த பராசக்தி திரைப்படம் வந்து வலிகள் தாங்கி நம்ம வெளில போற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்குது ஒரு மனிதர்களுக்கு. ஏன்னா வந்து அசால்ட்டா நம்ம வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறோம். தமிழ் தான், என்ன தமிழ் படிச்சா நாளைக்கு தமிழ் படிச்சாலும் படிக்கலனாலும் நம்ம இந்த இந்த உலகத்தை சர்வே ஆகலாம் அப்படிங்கிறப்ப தமிழர்களுக்காக சங்கம் வளர்த்த தமிழர்கள் ஏன் சொல்றாங்கன்னா மதுரையில சங்கம் வளர்த்து தமிழர்கள் படிக்க வச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு தமிழோட முக்கியத்துவம் இன்னைக்கு தெரியாது. இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு தான் நம்ம தமிழோட அருமைன்னு தெரியும். ஏன்னா வந்து தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கு மரியாதை இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் தமிழ் மொழி இல்லாம வேறு வேறு நாட்டில் சிங்கப்பூர்ல மொழியில ஆட்சி மொழியில பார்த்தா தமிழ் தான் இருக்கு. கத்தார்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி அங்க அச்சிடம் விட்டு அந்த ஊர்ல பேர்களுமே பேசப்பட்டுட்டு இருக்கு. ஒரு ஆங்கிலேயர் ஆசிரியர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கப்ப அவரோட தமிழோட அறிவை புரிஞ்சு ஆழம் புரிஞ்சுட்டு என்ன சொல்றாரு, அவர் இறக்கும்போது சொல்றாரு, நான் சாவரப்ப என் கல்லறையில எழுதி வைங்க, இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு தமிழ்ல எழுதி வச்சு இன்னமும் அந்த ஊர்ல அவங்க இருக்கு, தமிழ் மொழியில இருக்கு. ஜி போப் அவர் வந்து ஸோ தமிழோட இலக்கண பிழை. ஏன்னா ஒரு 5000 வருஷத்துக்கு பழமையான மொழி நம்ம வாயால சொல்றதை விட அது சான்றோட எனக்கு எடுத்துக்காட்டு சொல்றாங்களா. ஏன்னா வேற இந்தியாவில் எந்த மொழிக்குமே இப்படியாப்பட்ட ஒரு வரலாறு இல்லை. அப்படிங்கிறப்ப எந்த வரலாற்றிலுமே தமிழுக்காக உயிரை விட்ட இல்ல மற்ற லாங்குவேஜ் கர்நாடக மக்கள் மொழிக்காக உயிரை விட்டாங்களா, கேரளா மக்கள் மொழிக்காக உயிரை விட்டாங்களா, தெலுங்கு மக்கள் மொழிக்காக உயிரிலாம் இல்லை. ஆனா தமிழ் மக்கள் மொழிக்காக ஒரு போரே நடந்திருக்கு. அந்த போரோட ஒரு வெடிப்பு தான் இந்த பராசக்தி திரைப்படம். ஏன்னா ஜென்சி கிட்ஸ் எல்லாம் நம்ம ரீல்ஸை பார்த்து தள்ளி விட்டுட்டு மொழி தானப்பா ஆளா போறான் தமிழன் பாட்டை நீங்க பார்த்து உணர்ச்சி பட்டீங்கன்னா அது கிடையாது. அது ஒரு சினிமா தான். ஆனா இங்க வா, இங்க வந்து பாரு, களத்துல பாரு உனக்கு எப்படி போராடி இருக்கான். ஒரு லாங்குவேஜ் எதிர்த்து ஒருத்தன் இவ்வளவு போராடி இருக்கான்னா அப்போ அதோட ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய திரைப்படம். இந்த படத்தை நடிச்சிருக்க அனைவருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஏன்னா வந்து இந்த எடுக்க ஒரு தில்லு வேணும். ஏன்னா இவங்க எதிர்க்கிறதே அங்க இருக்கிற மேல இருக்க ஒரு ஆளை வச்சுதான். இங்க உள்ள கீழே இருக்கவங்களுமே அவங்க கூட கூட்டணியில் இருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம உள்ள பேச வேணாம். அப்புறம் வந்து நான் வந்து இது வரைக்கும் வந்து அண்ணாவை சினிமாவில் பார்த்தது கிடையாது. நான் முதல் முறையா அண்ணாவை நம்ம சேத்தன் அவரோட முறையில அவரோட உடல் அமைப்புல வந்து அண்ணாவை நான் பார்க்கிறேன். அந்த தமிழ் உச்சரிப்பு அழகா இருந்தது, பேசுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. 1965 காலகட்டத்துக்கே நம்மளை கூட்டு போன மாதிரி இந்த ஒரு செட் அமைப்புகளும் ஒளிப்பதிவும் திரை வசனங்களும் இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மேலும் இது போல நிகழ்வுகளை திரைப்படமா ஆக்க தமிழ்நாட்டில் இருக்க தமிழக சங்கங்கள் முன்வரணும். ஏன்னா வந்து எவனோ ஒரு கற்பனை கதை எடுத்து எழுதிட்டு ஹிட் ஆகிக்கிட்டு பணம் சம்பாதிச்சுட்டு போயிடுறதை விட தமிழோட கலாச்சாரம் என்ன, தமிழோட மொழி என்ன, தமிழன் எப்படி வாழ்ந்தான், இதெல்லாம் காட்டுன ஒரு திரைப்படமா இருந்தா அந்த படத்துக்கு மக்கள் என்னைக்கும் சப்போர்ட் கொடுங்க. எஸ்கேவின் 25 படம் வெற்றி பெற, பராசக்தி படத்துக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.